வந்துருச்சாக்கா? ஆமாடா கணேசா, வலி தாங்க முடியலையே. அக்கா இருக்கா? நான் போய் பெரிய கிட்ட சொல்லி பெரிய கூட்டு வரேன். கணேசா நில்லு. பெரிய கிட்ட எதுவும் சொல்லாத. அக்கா, தேள் கடிக்கு வைத்தியம் பார்க்காம உன்னால எப்படிக்கா வலிய பொறுத்து டான்ஸ் ஆட முடியும்? உன்னால எப்படிக்கா ஜெயிக்க முடியும்? நான் போய் இப்ப பெரிய கிட்ட சொல்லி கூட்டிட்டு வரேன். கணேசா நில்லு. வேணடா கணேசா, பெரியயாக்கு தெரிஞ்சா நான் போட்டியில கலந்துக்கிறத விட நான் தான் முக்கியம்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுவாரு. நான் எப்படியாவது போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும். ஐயோ அக்கா, என்னக்கா நீ? Takadimi, 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 takadimi.
வா 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 அருண். வா ஷாம் வா. நல்ல அவஸ்தைப்படட்டும். வா 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 வா. ஏய் ஓடி தள்ளி போடி. வா மித்ரா உட்காரு. கை கொடு கை கொடு. சூப்பர் ஆண்டி. நல்ல சூப்பரா ஆடிங்க மித்ரா. பெர்ஃபார்மன்ஸ். சூப்பரா ஆடுங்க. நீ தான் ஜெயிப்ப. பார்வதி பெரிய எங்க? இங்கதான் பெரிய தேள் கடிச்சது. நீ இறங்கு, ஹாஸ்பிட்டல் போலாம். பெருசா வலி எதுவும் இல்ல பெரியய்யா. என்னால டான்ஸ் ஆட முடியும். போட்டியில கலந்துக்கிட்டு அப்புறமா போலாம். வலியோட எப்படி டான்ஸ் ஆடுவ? எனக்கு போட்டியோட நீ தான் முக்கியம். நீ முதல்ல வா, ஹாஸ்பிட்டல் போலாம். ஆமா நீ தேல் கடியோட எப்படி டான்ஸ் ஆடுவீங்க? பக்கத்துல தான் ஹாஸ்பிட்டல், வாங்க போயிட்டு வந்துடலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சின்னையா. வலி அப்படி ஒண்ணு அதிகமா இல்ல. நான் ஆடிடுவேன். ta tatti takka tatti tajum tatti ta dik takka tatti tajum dana ta takka tatti tajum dana ta takka diku tatting ginatum dik takka tatti tajum jum ta tatti ta dana ta tatti dana takka dik takka tatti tajum jum ta dana ta divita takka diku tatting ginatum dik takka diku tatting ginatum dik takka diku tatting ginatum அடுத்து தனது திறமையை காட்ட வருபவர் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியின் பிராண்ட் அம்பாசிடர் பார்வதி. அக்கா பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பெரியா. அனௌன்ஸ் பண்ண பரவாயில்ல, நீ ஆட வேண்டாம். ஹாஸ்பிட்டல் போலாம் வா. இல்ல பெரியய்யா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் ஆடிடுவேன். கிடைச்ச வாய்ப்பை தவற விடக்கூடாதுன்னு நீங்க தானே சொல்லிருக்கீங்க பெரியய்யா. நாம ஒண்ணு சேர்றதுக்கு கிடைச்சிருக்கிற நல்ல வாய்ப்பு இந்த போட்டி. இதுல கலந்துக்கிட்டு நான் ஜெயிச்சே தீருவேன். அடம் பிடிக்காத பார்வதி. இல்ல பெரியய்யா, எனக்கு ஜெயிக்கணும். நம்ம 2 பேரும் ஒண்ணு சேரணும். இப்ப நடக்க போற கூத்து பாத்துக்கிட்டே இரு. ஏன்பா இன்னும் பார்வதி ஆட வரவே இல்ல? எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டே இருக்குது, சீக்கிரமா வர சொல்லுங்க. எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணிட்டு. மித்ரா, அந்த சமையல்காரி டான்ஸ் ஆட மேடைக்கு வரமாட்டான். என்னாண்டி சொல்றீங்க? நான் உமாவை விட்டு அவ கட்டுற சலங்கையில தேலை விட சொல்லியிருந்தேன். இந்நேரம் தேல் அவளை கடிச்சிருக்கோம். அவ ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு இருப்பா. சூப்பர் ஆண்டி. நீ வேணா பாரு, இப்ப நீ தான் ஜெயிச்சன்னு சொல்ல போறாங்கப்பா. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா. தேள்கடிய கூட பொருட்படுத்தாம இவ ஆட வந்துட்டா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆண்டி. ஒன்ல சிக்குனாலும்
இன்னொன்னு சிக்க போறா. என்ன சொல்ற? அவ ஆடிக்கிட்டே கோலப்பொடியில செம்பருத்தி பூவை வரைவாள்ல, நான் கோலமாவுல கண்ணாடி தூளை மிக்ஸ் பண்ணிருக்கேன். அந்த கண்ணாடி தூள் அவ கால பதம் பார்க்கும். கண்டிப்பா இந்த பிளான் சரியா இருக்கும். சூப்பர் மித்ரா, நல்லது. நல்ல காலை கிழிக்கிட்டோம். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு கால் பண்ணி கேளு. எஸ் மேடம். ஓகே. மேடம், ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கா மேடம். மித்ரா மேடம் டான்ஸ் ஆடி முடிச்சிட்டாங்களாம். பார்வதி அடுத்து டான்ஸ் ஆட போறாங்களா மேடம்? நான் இப்ப பூஜையில உட்கார போறேன். ஓகே. எந்த இம்பார்ட்டன்ட் கால் வந்தாலும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஓகே மேடம். பலாயிரம் கோடி பிசினஸ் பேசும்போது கூட என் மனசுல இப்படி ஒரு குழப்பம் ஏற்பட்டதில்ல. இன்னைக்கு என்னமோ தெரியல, மனசுக்குள்ள ஒரு குழப்பம், ஒரு கலக்கம். அதனாலதான் நான் இன்னும் போட்டி நடக்கிற இடத்துக்கே போகல. போட்டியோட முடிவு எப்படி அமையுமோன்னு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. இப்ப நான் ஏத்தி இருக்கிற இந்த விளக்கு நான் பூஜையை முடிக்கிற வரைக்கும் நின்னு எரியணும். விளக்கு அணையாம நின்னு எரிஞ்சா மித்ராதான் போட்டியில ஜெயிப்பா. மித்ராதான் என் மூத்த மருமக.
இப்ப நான் ஏத்தி இருக்கிற இந்த விளக்கு நான் பூஜையை முடிக்கிற வரைக்கும் பெரியா என்ன பண்றீங்க? காலில் ரத்தம் வருது. கோலமாவுல கண்ணாடி தூள் இருந்திருக்கு, அதான் காலை கழிச்சிருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஏன் நீ ஏற்கனவே தேள் கடிச்சிருக்கு, இப்ப கண்ணாடி கிழிச்சு கால ரத்தம் வந்துகிட்டு இருக்கு, இதோட எதுக்கு டான்ஸ் பண்ணுனீங்க? இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நீ டான்ஸ் பண்ணணுமா? காலில் ரத்தம் வருதுன்னு தெரிஞ்சதுமே நீ டான்ஸை நிறுத்திருக்கலாம்ல. அப்படி வலியோட எதுக்கு ஆடணும்? எப்படியாவது ஆடி ஜெயிக்கணும், நாம ஒண்ணு சேரணும். அதுக்காக இந்த வலி மட்டும் இல்ல, வேற எந்த வலியா இருந்தாலும் நான் தாங்கிப்பேன் பெரியயா. டான்ஸ் தான் ஆடி முடிச்சிட்டே பார்வதி, இப்போவாச்சும் ஹாஸ்பிட்டல் போலாம் வா. நீ வா பார்வதி, ஹாஸ்பிட்டலுக்கு முதல்ல போலாம். நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க பெரியயா, போட்டியோட முடிவு தெரியாம நான் எங்கேயும் வரமாட்டேன். ஹாஸ்பிட்டல் பக்கம்தான், அவங்க ரிசல்ட் சொல்றதுக்குள்ள நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து திரும்ப வந்துடலாம். என்ன மன்னிச்சிருங்க பெரியயா, வெற்றியா தோல்வியான்னு தெரிஞ்சுக்காம நான் இங்க இருந்து வரமாட்டேன். என்னக்கா நீ ஏக்க இப்படி அனுப்பிச்சுட்டு இருக்க? ஹாஸ்பிட்டல் போய் காயத்துக்கு மருந்து போட்டு இருந்தலாவா? என்னுடைய எல்லா காயத்துக்கும் மருந்து போட்டியோட முடிவுல தான் இருக்கு கணேசா. சரி, அவ ஹாஸ்பிட்டல் வரலன்னா பரவாயில்ல, நீ டாக்டர் ஃபோன் பண்ணி வர சொல்லு. ஓகே.